ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நாம் இங்கு வந்திருக்கக்கூடாது. நம்ம இங்கே வந்திருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம், நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது, நம்ம தப்பான டைமுக்கு இங்கே வந்துட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We shouldn't have come here. We shouldn't have come here. We shouldn't have come அப்படின்னா நாம் வந்திருக்க கூடாது. ஹியர் இங்கே, நம்ம இங்கே வந்திருக்க கூடாது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இதுவே பாசிட்டிவாக சொல்லணும். நம்ம இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா we should have come here. நாம் இங்கு வந்திருக்க வேண்டும், நம்ம இங்கே வந்திருக்கணும். அங்கே போனதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கணும். we should have come here. நம்ம இங்கே வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், வந்திருக்க வேண்டும், வந்திருக்கணும் அப்படின்னா ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்திருக்க கூடாது அப்படின்னா ஷுடின்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெகட்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't expect this to happen. I didn't expect this to happen. I didn't expect this அப்படின்னா நான் இதை எதிர்பார்க்கல. to happen, இப்படி நடக்கிறது நான் எதிர்பார்க்கல. I didn't expect this to happen. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இவ்வளவு சீக்கிரமாக கிளம்புகிறீர்கள்? ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you leaving so soon? Why are you leaving so soon? Why are you leaving அப்படின்னா நீங்கள் ஏன் கிளம்புறீங்க? so soon, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஏன் கிளம்புறீங்க? Why are you leaving so soon? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் சீக்கிரமாக கிளம்பி விடுவார்கள். அவங்க சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will leave soon. They will leave soon. They will leave அப்படின்னா அவங்க கிளம்பிடுவாங்க. soon அப்படின்னா சீக்கிரமாக, அவங்க சீக்கிரமாக கிளம்பிடுவாங்க. They will leave soon. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அது ஏற்கனவே தெரியும். எனக்கு அது ஏற்கனவே தெரியும். உனக்கு தான், நீ தான் லேட், எனக்கு அது ஏற்கனவே தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know that already. I know that already. I know that அப்படின்னா எனக்கு அது தெரியும். already அப்படின்னா ஏற்கனவே, எனக்கு அது ஏற்கனவே தெரியும். I know that already. ஸோ இதுவே உனக்கு அது ஏற்கனவே தெரியுமா? உனக்கு அது ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you know that already? Do you know that already? Do you know that அப்படின்னா உனக்கு அது தெரியுமா? ஆல்ரெடி ஏற்கனவே, உனக்கு அது ஏற்கனவே தெரியுமா? ஸோ இதுவே அவனுக்கு அது ஏற்கனவே தெரியும். அவனுக்கு அது ஏற்கனவே தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அது எப்படி ஏற்கனவே தெரியும்? எப்படி உனக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, உனக்கு எப்படி அது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How do you know that already? How do you know that already? How do you know that? உனக்கு அது எப்படி தெரியும்? ஆல்ரெடி ஏற்கனவே, உனக்கு அது எப்படி ஏற்கனவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எல்லோரும் அவள் மீது கோபமாக இருக்கிறார்கள். எல்லாருமே அவள் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everyone is angry with her. Everyone is angry with her. Everyone அப்படின்னா ஒவ்வொருவரும், அனைவரும், is angry கோபமாக இருக்காங்க. with her அவ மேலே, அவகிட்ட எல்லாரும் அவன் மேலே கோபமாக இருக்காங்க. Everyone is angry with her. ஸோ இதுவே ஏன் எல்லாரும் அவன் மேலே கோபமாக இருக்காங்க? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is everyone angry with her? Why is everyone angry with her? ஏன் எல்லாரும் அவன் மேலே கோபமாக இருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை பார்ப்பதற்கு அங்கு வந்தேன். நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came there to see you. I came there to see you. I came there, நான் அங்கே வந்தேன்.
ஸோ வரது அப்படின்னா கம், வந்தேன் பாஸ்டில் கேம், ஐ கேம் தேர் அங்கே. எதுக்கு வந்தேன்? உன்னை பார்க்குறதுக்கு, டு see you, டு see பார்க்குறதுக்கு, யூ உன்னை பார்க்குறதுக்கு நான் அங்கே வந்தேன். ஐ கேம் தேர் டு see you. ஸோ இதை கொஸ்டினாக கேட்கணும். நீ ஏன் அங்கே வந்த? இதை எப்படி கேட்கலாம்? why did you come there? why did you come there? why did you come? நீ ஏன் வந்த? there அங்கே. ஸோ இங்கே நம்ம டூவை டிட்டா பாஸ்ட்டுக்காக சேஞ்ச் பண்ணிட்டோம், அதனால கம் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசண்ட்டில். ஓகேவா? ஸோ why did you come there? நீ ஏன் அங்கே வந்த? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு உன்னுடைய அப்பா அம்மாவை பிடிக்குமா? உனக்கு உங்கள் அப்பா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you like your parents? Do you like your parents? Your parents அப்படின்னா உன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம பேரண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவே do you like your father and mother அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக do you like your parents அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்த்து பேரண்ட்ஸ். do you like your parents? ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு உன்னுடைய தாத்தா பாட்டிங்களை பிடிக்குமா? உனக்கு உங்கள் தாத்தா பாட்டியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா do you like your grandparents? உனக்கு உன்னோட தாத்தா பாட்டியை பிடிக்குமா? do you like your grandparents? next one, எனக்கு அங்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have some work there. I have some work there. I have some work அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. there அங்கே, அங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. எனக்கு யாரோட உதவியுமே தேவையில்லை, நானே தனியாக எல்லாமே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் ஹெல்ப். ஐ டோன்ட் நீட் அப்படின்னா எனக்கு தேவையில்லை. எனி ஒன்ஸ் ஹெல்ப் யாருடைய உதவியும், எனக்கு யாரோட உதவியுமே தேவையில்லை. I don't need anyone's help. So next one, அவர்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். அவங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are sleeping peacefully. They are sleeping peacefully. Peacefully அப்படின்னா நிம்மதியாக. They are sleeping அவங்க தூங்குறாங்க, அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. they are sleeping peacefully. ஸோ இதுவே நீங்கள் நிம்மதியாக தூங்குனீங்களா? நீங்கள் நிம்மதியாக நேற்று நைட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குனீங்களா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you sleep peacefully last night? Did you sleep peacefully last night? Did you sleep peacefully அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக தூங்குனீங்களா லாஸ்ட் நைட், நேற்று இரவு. ஓகேவா? ஸோ இதுவே நான் நாளைக்கு நிம்மதியாக உறங்குவேன், நான் நாளைக்கு நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த இடத்தை தவிர வேறு எங்காவது செல்வோம். நம்ம அந்த இடத்துக்கு போவேன், நாங்கள் அடிக்கடி போயிட்டோம், அந்த இடத்த தவிர வேறு எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Let's go somewhere else other than that place. Let's go somewhere else other than that place. Let's go somewhere else அப்படின்னா வேறு எங்கேயாவது போவோம். other than that place அந்த இடத்த தவிர, அந்த இடத்த தவிர வேறு எங்கேயாச்சும் போவோம். ஓகேவா? somewhere else அப்படின்னா வேறு எங்கேயாவது. let's go அப்படின்னா போகலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை மாற்றுறது கஷ்டம். நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை மாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If I decide something, it is difficult to change. If I decide something, it is difficult to change. If I decide something, நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா, டிசைட் அப்படின்னா முடிவு பண்ணுறது. ஸோ if I decide something, சம்திங்னா ஒன்று, நான் ஒன்று முடிவு பண்ணிட்டா இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், அதை மாற்றுறது கஷ்டம். டிஃபிகல்ட் அப்படின்னா கஷ்டம். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச், மாற்றுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை மாற்றுறது ரொம்ப கஷ்டமா? இதை மாற்றுறது ரொம்ப கஷ்டமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
இஸ் இட் டிஃபிகல்ட் டு சேஞ்ச்? இஸ் இட் டிஃபிகல்ட் டு சேஞ்ச்? இஸ் இட் டிஃபிகல்ட் அப்படின்னா இது கஷ்டமா? டு சேஞ்ச் மாற்றுறது, இது மாற்றுறது கஷ்டமா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவனை பார்த்த உடனே அவ ரொம்ப கோபமாயிட்டா. அவனை பார்த்த உடனே அவ ரொம்ப கோபமாயிட்டா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She became very angry when she saw him. She became very angry when she saw him. She became very angry அப்படின்னா அவ ரொம்ப கோபமாயிட்டா. ஓகேவா? இந்த ஆயிட்டா அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் பிகேம். பாஸ்ட்லங்கிறதுனால பிகேம் வந்திருக்கு. இதுவே ப்ரெசண்ட்னா பிகம் வரணும். ஷி பிகேம் வெரி ஆங்க்ரி. அவள் ரொம்ப கோபமாயிட்டா. எப்போ? வென் ஷி சா ஹிம். அவனை பார்த்தபோது அவள் ரொம்ப கோபமாயிட்டா. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do whatever you feel is right. Do whatever you feel is right. Do whatever அப்படின்னா என்ன வேணா பண்ணு. You feel is right. எது சரின்னு உனக்கு நீ ஃபீல் பண்ணுறியோ, உனக்கு தோணுதோ அதை பண்ணு. Do whatever you feel is right. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவளை பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத. நீ அவளை பற்றி எதுவும் கவலைப்படாத. நான் அவளை பார்த்துக்கிறேன். நீ தைரியமாக ஊருக்கு போ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will take care of her. I will take care of her. நான் அவளை பார்த்துக்கிறேன். I will take care of her. ஸோ இதுவே நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். நீங்கள் ஊரில் இல்லாதப்போ நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I took care of her. I am the one who took care of her அப்படின்னு சொல்லலாம். நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். அவளை பார்த்துக்கிட்டது நான் தான். I am the one who took care of her. இதுவே அப்படி இல்லைன்னா நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ டுக் கேர் ஆஃப் ஹர். நான் அவளை பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ தான் அவளை பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஊரில் இல்லாதப்ப நீ தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர். யூ ஹாவ் டு டேக் கேர் அப்படின்னா நீ தான் பார்த்துக்கணும். ஆஃபர் அவளை, நீ தான் அவளை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியணும். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியணும். நான் மட்டுமே சொல்லிகிட்ருக்கேன். நீ என்ன யோசிக்கிறனுங்கிறதும் எனக்கு தெரியணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு நோ வாட் யூ திங்க். ஐ நீட் டு நோ வாட் யூ திங்க். ஐ நீட் டு நோ அப்படின்னா எனக்கு தெரியணும். வாட் யூ திங்க், நீ என்ன நினைக்கிறனும் எனக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு நோ வாட் தே திங்க். ஐ நீட் டு நோ வாட் தே திங்க். தே அப்படின்னா அவர்கள். வாட் தே திங்க், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஐ நீட் டு நோ, எனக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நினச்சன்னு எனக்கு தெரியணும். நீ என்ன யோசிச்சன்னு எனக்கு தெரியணும். பாஸ்டில். ஸோ ஐ நீட் டு நோ வாட் யூ தாட். ஐ நீட் டு நோ வாட் யூ தாட். தாட் அப்படின்னா யோசித்தது. ஓகேவா? பாஸ்ட்டு. திங்கோட பாஸ்ட் தாட். ஐ நீட் டு நோ வாட் யூ தாட். ஸோ இதுவே அவங்க என்ன யோசிச்சாங்கன்னு எனக்கு தெரியணுங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் உன்னுடைய நல்லதுக்கு தான் இதை சொல்கிறார்கள். அவங்க உன்னோட நல்லதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளு. அவங்க ஓ நல்லதுக்கு தான் அதை சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are saying it for your good. They are saying it for your good. They are saying it அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. For your good, உன்னோட நல்லதுக்கு தான் அவங்க இதை சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நடந்ததற்காக இன்னும் கோபமாக இருக்கிறாயா. நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
Are you still angry for what happened? Are you still angry for what happened? Are you still angry? இன்னும் கோபமாக இருக்கியா? Still angry அப்படின்னா இன்னும் கோபமா. Are you still angry? இன்னும் கோபமாக இருக்கியா? For what happened? நடந்ததற்காக நீ இன்னும் கோபமாக இருக்கியா? ஸோ இதுவே நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்காத, நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்காத, மன்னிச்சிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be still angry for what happened. Don't be still angry for what happened. Don't be still angry. இன்னும் கோபமாக இருக்காத. For what happened. நடந்ததுக்காக இன்னும் கோபமாக இருக்காத. ஓகேவா? ஸோ இதுவே நடந்ததுக்காக அவன் இன்னும் கோபமாக இருக்கான், நடந்ததுக்காக அவன் இன்னும் கோபமாக இருக்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is still angry for what happened. He is still angry for what happened. He is still angry அப்படின்னா அவன் இன்னும் கோபமாக இருக்கிறான். For what happened நடந்ததற்காக. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.